நான் முனைவர் சி தேவி, தமிழ்துறை உதவி பேராசிரியர், தி ஸ்டாண்டர்ட் ஃபெரோஸ் ராஜரத்னம் மகளிர் கல்லூரியின் பணியாற்றி வருகின்றேன். நாம் தற்பொழுது காண இருக்கும் காணொளி பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய சுரதா அவர்களின் வினாத்தாள் என்ற கவிதை. சுரதா அவர்களுடைய இந்த வினாத்தாள் கவிதையினை கற்கக்கூடிய மாணவர்கள் கவிஞர் சுரதாவின் கல்வியையும் பணியையும் எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் பெறுவார்கள். கவிஞர் சுரதாவின் படைப்புகளை அடையாளம் காணும் தன்மையினை வளர்த்து கொள்வார்கள். கவிஞர் சுரதாவின் சமூக அக்கறையினை ஆய்ந்து அறிந்து கொள்வார்கள். கவிஞர் சுரதாவின் இளைஞர்களுக்கான அறிவுரைகளை மதிப்பிட அவர்களால் இயலும் என்பதை இந்த பாடத்தை கற்கக்கூடிய கற்றல் நோக்கமாக நாம் சொல்லிக்கொள்ளலாம். கவிஞர் சுரதா அவர்களின் வாழ்வியல் குறிப்புகளை அவருடைய அறிமுகம் என்ற வகையில் நாம் காண இருக்கிறோம். சுரதா அவர்கள் 1921 நவம்பர் 23 இந்த உலகத்திற்கு ஒரு புண்ணிய ஆத்மாவாக அவதரித்தார் என்று சொல்லலாம். இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன் என்பதும் தன்னுடைய பெயரை சுப்புரத்னதாசன் என்று மாற்றிக்கொண்டார். புனை பெயராக அமைத்துக் கொண்டு கவிதை எழுதும் தன்மையினை உருவாக்கி கொண்டார். எப்படி பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என்று தன் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கொண்டாரோ அதுபோல கனக சுப்புரத்தினம் என்ற பாரதிதாசன் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய பற்றினை வெளிப்படுத்தும் விதமாக சுரதா அவர்கள் சுப்புரத்னதாசன் என்று தன்னுடைய பெயரை புனை பெயராக சூட்டிக் கொண்டார். அதன் காரணமாக அதன் சுருக்கமாக சுரதா என்ற சொல்லால் இவர் அழைக்கப்படுகின்றார். செயல் மரபு மாறாமல் எழுதி வந்த இவர் உவமைகள் தருவதில் தனிப்புகழ் ஈட்டக்கூடிய தன்மை படைத்தவராக இருந்தார் என்ற காரணத்தினால் இவர் உவமை கவிஞர் என்று சிறப்பித்து கூறப்படுகின்றார். அரசவை கவிஞராக நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் இருந்த பொழுது அவரின் உதவியாளராக பணியாற்றி இருந்திருக்கிறார். தலைவன் என்ற இதழின் துணை ஆசிரியராகவும் இவர் பணியாற்றி இருந்திருக்கிறார். இவர் காவியம் என்ற வார இதழையும், இலக்கியம், ஊர்வலம், விண்மீன், சுரதா என பல இதழ்களை நடத்தி இதழ் பணிகளை இயற்றியிருக்கின்றார் என்று சொல்லலாம். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்ற இவருடைய கவிதை வரிகள் மிகவும் சிறப்பு பெற்றதாக அமைகின்றது என்று சொல்லலாம். சுரதா அவர்களின் எழுத்துப்பணி என்று பார்க்கிற போது பட்டத்தரசி என்ற ஒரு காவியத்தை இயற்றியிருக்கின்றார். சாவின் முத்தம் என்ற ஒரு படைப்பினையும் உருவாக்கி தந்திருக்கிறார். 1971 ஆனந்த விகடன் இதழில் சுரதா திரைப்பட நடிகைகளின் வாழ்க்கை பற்றி எழுதிய கவிதைகள் தொகுக்கப்பட்டு சுவரும் சுண்ணாம்பும் எனும் பெயரில் நூல் வடிவம் பெற்றுள்ளது. பாரதிதாசனின் தலைமாணக்கராக கருதத்தகும் கவிஞர் சுரதா அவர்கள் பாவேந்தர் கவிதைகளை ஒரே தொகுப்பாக வெளியிடும் முயற்சியில் ஈடுபட்டு திருவாசகன் கல்லாடன் பெயரில் அந்த நூல் வெளிவர காரணமாக பணியாற்றினார். உலகின் அரிய செய்திகளை பட்டியலிட்டு காட்டும் சுரதா இல்லத்தில் அரிய நூல்கள் கொண்ட நூலகத்தை உருவாக்கி இருக்கின்றார். படகு கவியரங்கம், கப்பல் கவியரங்கம், விமான கவியரங்கம் என்று வித்தியாசமான கவியரங்கங்களை இலக்கிய உலகிற்கு அறிமுகம் செய்தவர் சுரதா அவர்கள். கவியரங்கங்களை கொண்டாட்ட நிகழ்வாக மாற்றியதில் அவருக்கு மிகுந்த பங்குண்டு. பாவேந்தர் தலைமையில் இயங்கிய தமிழ் கவிஞர் பெருமன்றத்திற்கு 1966 தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது கூடுதல் சிறப்பாக சொல்லப்படுகின்றது. கவிஞர் சுரதா அவர்களின் படைப்புகள் என்று பார்க்கிற போது தேன்மலை, துறைமுகம், சிரிப்பின் நிழல், சிக்கனம், அமுதும் தேனும், பாரதிதாசன் பரம்பரை, வினாக்களும் சுரதாவின் விடைகளும், தொடாத வாலிபம், எச்சில் இரவு, உதட்டில் உதடு, நெய்தல் நீர், பாவேந்தரின் காழமேகம், சிறந்த சொற்பொழிவுகள், கலைஞரை பற்றி உவமை கவிஞர், சுரதா கவிதைகள், தமிழ் சொல்லாக்கம், நெஞ்சில் நிறுத்துங்கள், எப்போதும் இருப்பவர்கள் சொன்னார்கள், புகழ் மாலை, வெட்ட வெளிச்சம், வார்த்தை வாசல், முன்னும் பின்னும், முன்னுரை ஊர்வலம், இது போன்ற பல்வேறு விதமான படைப்புகளை அவர் பெற்று தமிழ் உலகத்திற்கு வழங்கியுள்ளார். சுரதா பெற்றுள்ள சிறப்புகள் என்று பார்க்கின்ற போது
தேன்மலை என்ற படைப்பிற்காக தமிழக அரசின் பரிசு 1969, கலைமாமணி பட்டம் தமிழக அரசால் 1972, 1978 அரசு பாவேந்தர் பாரதிதாசன் விருது, 2007 தமிழக அரசு வழங்கிய படைப்புகளை நாட்டுடைமையாக்கம் செய்து 10 லட்சம் பரிசு தொகை வழங்கி இருக்கின்றது. 1982 சுரதாவின் மணிவிழாவை ஒட்டி நாவலர் நெடுஞ்செழியன் தலைமையில் நடந்த விழாவில் பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கின்றது. 1982 குன்றக்குடி அடிகளார் தலைமையில் நடந்த விழாவில் கவியரசர் பட்டம் வழங்கப்பட்டது. 1987 மலேசியாவில் நடந்த உலக தமிழ் மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பெற்றார். 1990 கலைஞர் அரசு பாரதிதாசன் விருதினை சுரதாவுக்கு வழங்கி சிறப்பித்தது. 1990 கேரளாவில் மகாகவி குமரன் ஆசான் விருது சுரதாவுக்கு வழங்கப்பட்டது. சுரதாவின் தேன்மலை நூலுக்கு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் 1 லட்சம் ராஜராஜன் விருது வழங்கப்பட்டது. 2008 சென்னையில் சுரதாவுக்கு நினைவு சிலை நிறுவப்பட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இச்சிலை அமைக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டுள்ளார் சுரதா அவர்கள் என்றே சொல்லலாம். சுரதாவினுடைய ஒப்பற்ற சிறப்புகளுக்கு இவருடைய படைப்புகளை நாம் அடையாளப்படுத்தி கொண்டே செல்லலாம். தேடல்களையும் புரிதல்களையும் வெளிப்படுத்தும் ஒரு கருவி என்று தன்னுடைய படைப்பில் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய வினாத்தாள் என்ற ஒரு படைப்பினை அவர் சுட்டி சென்றிருக்கிறார் என்று சொல்லலாம். வாழ்க்கையே ஒரு வினாத்தாளாக இருக்கின்றது. அந்த வினாத்தாளுக்கு விடை எழுதும் முயற்சியில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது சுரதா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு விடை தேடுகிறார்கள். மேலும் இந்த தேடலை அவர்களின் வாழ்க்கை பயணத்தை வடிவமைக்கிறது. வினாத்தாள் என்பது ஒருவரை எடை போடுவதற்கான கருவியாக மட்டுமல்லாமல் அது ஒருவரின் உள்ளார்ந்த தேடல்களையும் புரிதல்களையும் வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக இருக்கிறது என்பது சுரதா அவர்களின் சிந்தனையாக மிளர்கிறது என்று சொல்லலாம். வினாத்தாள் என்ற கவிதை மூலமாக மாணவர்களுக்கு சுரதா அவர்கள் வழங்கும் சிந்தனை, வெள்ளைத்தாளெல்லாம் வெறும் தாள், வெள்ளைத்தாளெல்லாம் வெறும் தாள், நானோ ஆத்தாளின்றியே பிறந்த வினாத்தாள். வெள்ளைத்தாள் என்பது வெறும் தாளாகத்தான் இருக்கிறது. ஆனால் வினாத்தாள் என்ற பெயரோடு உருமாறி வந்திருக்கக்கூடிய நான், எனக்கு பிறப்பு கொடுக்கக்கூடிய தாய் என்பவள் இல்லாது பிறந்த சுயம்புவாக பிறப்படுத்த ஒரு படைப்பு என்று தன்னை வினாத்தாள் அறிமுகம் செய்து கொள்கிறது. காலாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, ஆண்டின் இறுதியாம் அப்போது ஒரு முறை மாணவர் தம்மை நான் சந்திக்க வருவேன். நான் எப்போலாம் உங்களை பார்க்கறதுக்காக வர்றேன் அப்படின்னா, காலாண்டு தேர்வுக்கு வருகிறேன், அரையாண்டு தேர்விற்கு வருகிறேன், இறுதி ஆண்டு தேர்வு என்று மாணவர்களை சந்திப்பதற்காக ஒரு வருடத்தில் 3 முறை நான் பிரவேசம் செய்கிறேன் என்று தன் வருகையை வினாத்தாள் பதிவு செய்கிறது. வா என்று அழைப்பதால் பள்ளிக்கு வருகிறேன், கேளென்று சொல்வதால் கேள்வி கேட்கிறேன். நான் சும்மா நானாக எந்த காரியத்தையும் செய்வது கிடையாது. என்னை தேர்வுக்கு வா என்று அழைக்கிறார்கள், அதனால் நான் வருகிறேன். கேள்விகளை கேள் என்று பணிக்கிறார்கள், அதனால் கேள்விகளை கேட்கிறேன் என்று தன்னுடைய கடமை, தன்னுடைய பணியானது எப்படி நிகழ்கிறது என்பதை ஒரு விளக்கமாக சொல்லி சென்றிருக்கிறது இந்த வினாத்தாள் என்று சொல்லலாம். பாடத்தை ஒழுங்காய் படிக்காத மாணவன் என்னை கண்டதும் எரிச்சல் அடைகிறான், என்னை கிழித்தே எறியவும் நினைக்கிறான். பாடத்தை ஒழுங்காக படித்தவனுக்கு என்னை பார்க்கின்ற பொழுது லட்டு சாப்பிடுவது போல இருக்கு. அப்படியே படித்தது அனைத்தும் வந்திருக்கிறது, எளிமையாக மதிப்பெண் பெற்றுவிடலாம் என்று மகிழ்கிறான். ஆனால் படிக்காமல் வந்த மாணவனுக்கு என்னை பார்த்தவுடன் எரிச்சல் தான் வருகிறது, என்னை கிழித்து எறிவதற்கு கூட அவன் தயாராக இருக்கிறான் என்பதை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன செய்வது, வேறு வழி இல்லை என்று அங்கலாய்த்துக் கொள்கிறது இந்த வினாத்தாள். என்னை வெறுப்பதால் எனக்கென்ன நட்டம், கிழித்து என்னை எறிவதால் கிடைக்குமோ பட்டம், உண்டி கொடுத்தும் உறைவிடம் தந்தும் இலவச கல்விக்கு ஏற்பாடு செய்தும் படியுங்கள் என்று நாம் பலமுறை சொல்கிறோம். என்ன வெறுக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைத்து விட போகிறது, எனக்கு ஏதாவது நஷ்டம் வந்து விட போகிறதா? கிடையவே கிடையாது. என்னை வெறுக்கின்ற காரணத்தினால் தேர்வு சரியாக எழுத மாட்டீர்கள், மதிப்பெண் குறையும்,
வேலைவாய்ப்புகள் குறையும், நல்ல வாழ்க்கை என்பது அமையாது, என்னை விரும்பி படிப்பவர்கள்தான் உயர்நிலை அடைகிறார்கள் என்ற காரணத்தினால் என்னை வெறுப்பதால் எனக்கு எந்த நட்டமும் வரப்போவதில்லை, என்னை கிழித்து எறிவதால் உங்களுக்கு பட்டம் கிடைக்குமா? கிடைக்காது. என்னை பாதுகாத்து பொக்கிஷமாக வைத்துக் கொள்பவரே மிகப்பெரிய பொக்கிஷமாக உயரக்கூடிய தன்மை பெறுவார்கள் என்பதை வினாத்தாள் சிறப்பாக சொல்லி, உண்டி கொடுத்தும் உறைவிடம் கொடுத்தும் இலவச கல்விக்கு ஏற்பாடு செய்தும் படியுங்கள் என்று நாம் பலமுறை சொல்கிறோம். இன்றைக்கு அரசு கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு உணவு வழங்குகிறது, தங்கும் இடம் இலவசமாக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது, கல்வி முழுவதும் இலவசமாக வழங்கி இருக்கின்றது. இதெல்லாவற்றையும் செய்து கொடுத்து படியுங்கள் என்று படிப்பதற்கான சூழலை, கற்பதற்கான சூழலை ஏற்பாடு செய்து கொடுத்தும் கூட மாணவர்கள் கல்வியினை திறம்பட கற்றுக்கொள்வதற்கு தயாரான நிலையில் இல்லை என்பதை வினாத்தாள் சற்று மிகுதியான வருத்தத்தோடு உரைத்து செல்லுகின்றது இந்த சமூகத்திற்கு. அடியுங்கள் என்றால் அடிக்கிறார்களே, படியுங்கள் என்றால் படிக்கிறார்களா? மாணவர்கள், இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய வன்முறையாளர்கள், சில சமூக விரோதிகள், சினிமா துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆதிக்கத்தின் காரணமாக அவர்கள் அடி என்று சொன்ன அடுத்த நிமிடம் அடிக்கிறார்கள். இதே நேரத்தில் இத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்து திறமையான ஆசிரியர்கள், திறமிக்க பேச்சாளர்கள், திறமையான மிகப்பெரிய திறன் வளர்ப்பாளர்கள் என்று எத்தனை ஏற்பாடுகளை செய்து கொடுத்தாலும் படியுங்கள் படியுங்கள் என்று கேட்டாலும் படிப்பதில்லையே என்று இன்றைய கல்வி முறையின், இன்றைய மாணவர்களின் கல்வி மீதான ஆர்வத்தினை வினாத்தாள் வருத்தத்தோடு பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. வெண்ணெய் கட்டியும் சீனியும் ஊட்டலாம், விழுங்காது இருந்தால் நாம் என்ன செய்யலாம்? வெண்ணெயை அப்படியே சாப்பிட முடியாது, வெண்ணெய் சப்புன்னு இருக்கும், ஒரு ருசி இல்லாது இருக்கும். ஆனா அதுல வெள்ளைக்கட்டியை வச்சு சாப்பிடுன்னு நாம வழிமுறை வேண்டுமானாலும் சொல்லிக் கொடுக்கலாம் மாணவர்களுக்கு. அதை விடுத்து வெண்ணெய் கட்டியை சீனியோடு கலந்து அவர்களுக்கு வாயில் வேண்டுமானால் ஊட்டிவிடலாம். அதை விழுங்குவது என்ற கடமை அவர்களுக்குத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு பதிலாக நாம் விழுங்க முடியாது. அந்த நிலையில்தான் இன்றைய மாணவர்கள் இருக்கிறார்கள். வெண்ணெய் கட்டியோடு சேர்த்து சீனியும் கலந்து அவர்கள் வாயில் ஊட்டிவிடப்படுகிறது. கல்வியில் பாடம் கற்பிக்கப்படுகிறது, தேவையான அனைத்து உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளது, அனைத்து வசதிகளும் அவர்களுக்கு இன்று கிடைக்கின்றது. அனைத்து வசதிகளும் இருந்தும் கூட, எல்லா ஏற்பாடுகளும் செய்தும் கூட, அத்தனை உதவிகளும் கிடைத்தும் கூட கல்வியினை ஆர்வத்தோடு மேலும் மேலும் அதிகப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் இல்லாது அவர்கள் அதை ஏற்க மறுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற அவல நிலையினை, சமூகத்தின் கல்வி சென்று கொண்டிருக்கக்கூடிய கீழான நிலையினை வினாத்தாள் பதிவு செய்துள்ளது. இப்படி இருந்தால் இனிவரும் உலகம் எப்படி மதிக்கும் இவர்களை? ஒருவன் பழுதிலா கல்வி பயிற்சி பெறாவிடில் எழுவாய் பயனில்லை என்று சொல்லுமே. ஒரு இலக்கண செய்தியோடு இந்த கவிதையை நிறைவு செய்கிறார் சுரதா அவர்கள். இப்படியே இவர்கள் இருந்தால் உலகத்தில் நம் மாணவர்களுடைய மதிப்பு எப்படி உயரும்? ஒருவன் குற்றமில்லாத பழுதில்லாத கல்வியை பெற்றால் மட்டும்தான் அவன் உயர்ந்து நிற்பான். அப்படி இல்லை என்றால் இங்கே இருந்து எழுந்திரு, நீ பயனில்லாதவன் என்ற பொருண்மையில் இளைஞர்கள், நம் மாணவர்கள் புறம் தள்ளப்படுவார்களே என்ற ஒரு வேதனையை, வருத்தத்தை, அறிவிலியாக செல்லக்கூடிய நம் எதிர்கால சமூகத்தை இன்றைக்கு இந்த வினாத்தாள் என்ற கவிதை மிகவும் அழகாக பதிவு செய்துள்ளது. தொடர்ந்து சுரதா அவர்கள் வினாத்தாள் கவிதை மூலமாக இன்றைய மாணவர்கள் எதிர்வரும் உலகத்தை எதிர்கொள்வதற்கு நல்ல கல்வி என்பதை அவர்கள் கைக்கொள்ள வேண்டும் என்ற தன்னுடைய வேண்டுதலோடு இந்த கவிதையை நிறைவு செய்திருக்கின்றார். வினாத்தாள் என்பது ஒருவரை எடை போடுவதற்கான கருவியாக மட்டும் அல்லாமல் அவர்களின் உள்ளார்ந்த தேடல்களையும் புரிதல்களையும் வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக அமைதல் வேண்டும். அப்படித்தான் இருக்கிறது என்பதை இந்த வினாத்தாள் கவிதை மூலமாக சுரதா தொடர்ந்து பதிவு செய்திருக்கின்றார். வினாத்தாள் கவிதை மூலமாக பதிவு செய்ததோடு இந்த உரையினை நிறைவு செய்கின்றோம். நன்றி.